ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், பிக் பாஸ் அப்படின்ற பேச்சுகள் செப்டம்பர் ஆகஸ்ட் அப்படின்னு வந்தாலே வந்து எல்லா வருடமும் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டுருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதே வரிசையில் இந்த வாட்டியுமே வந்து அடுத்த சீசன் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கடந்த கொஞ்ச நாளாக வந்து ஹோஸ்ட் வந்து யாரோ மாற்றிட்டாங்க அப்படின்ற மாதிரியும், ப்ரோமோ வந்து வரப்போகுது அப்படின்ற மாதிரியும், நிறைய போஸ்டர்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் கம்மமாக காலத்தில் வந்து ரொம்பவே அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் இப்போ முக்கிய புள்ளிகளான கண்டஸ்டன்ஸ்லாம் இவங்களாம் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சில கண்டஸ்டன்ஸ் பேர்லாம் சொல்லியிருக்காங்க. அது யார் என்ன ஏது அப்படின்றத சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிக் பாஸோட சீசன் 2லேருந்தே வந்து ஒரு கமெடியன் கண்டிப்பாக வேணும் விஜய் டிவிலேருந்து அப்படின்னா அவங்க ரெகுலராக சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு பேர் என்னென்னா ராமர். எஸ், ராமர் வருவார். ஏன்னா வந்து இதுலேருந்து எல்லா ஷோலையுமே ராமர் இருந்துகிட்டு இருக்காரு. பட் ஆனால் ராமர் வருவார் அப்படின்னு சொல்லி எல்லா சீசனுமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாலுமே ராமர் வரவே இல்லை. பட் இந்த சீசன் கண்டிப்பாக ராமர் வரப்போகிறாரு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த சீசன்லையுமே இல்லாமல் இந்த சீசன் வந்து குக் வித் கோமாளிலுமே ராமருக்கு ஒரு ஹைலைட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் குக் வித் கோமாளியோட ஃபஸ்ட்டு ப்ரோமோலே பார்த்துருந்தீங்கன்னா ராமரும் இருந்திருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாட்டி ராமருக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த வாட்டி ராமர் அப்படின்றவர் பிக் பாஸில் கண்டிப்பாக வரப்போகிறாரு. கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் த ஃபன்னான விஷயத்தை அவர் தான் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எப்பயுமே பிக் பாஸோட ஃபார்மேட் அப்படின்னும் போது வந்து எப்பயுமே என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு காமெடியனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க டைட்டில் வின் பண்ணணுன்ற கூட அவசியம் கிடையாது. மொத்த என்டர்டைன்மெண்ட்டே அவர் தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸோ ராமர் அதில் கை தேர்ந்தவர் கண்டிப்பாக அந்த விஷயத்தை மேற்கொள்ள போகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூணாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அருண் பிரசாத். எஸ், போன வாட்டி டைட்டில் வின்னரான நம்மளோட அர்ச்சனாவோட காதலரான அருண் பிரசாத் அவர்களும் வரப்போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஜோடியாக வந்து ஃபரீனாவுமே வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமே வந்து சில பேர்லாம் வந்து அதிகப்பட்டு இருக்கு. அதில் வந்து ஸ்டாலின் ஜோயா, டிடிஎஃப் வாசன், ரக்ஷன் அப்படின்னு சொல்லி பலதரப்பான பேர்கள் அடிபட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஒரு கமெடியன், அது மட்டும் இல்லாமல் ஒரு யங்கஸ்ட் கை, ஒரு யங்கஸ்ட் கேர்ள், அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆங்கர், ஒரு நார்மலான ஒரு பீப்புள்னு சொல்லி இந்த மாதிரி மிக்ஸ்டான ஒரு விஷயத்தை தான் வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த டைமத்தில் வந்து இந்த வாட்டியும் அதே ஃபார்மேட் தான் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ராமர் அப்படின்றது மிகப்பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு பேராக இருக்குது. சரி, எனக்கு வந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஒரு ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விடாமுயற்சி படம் வந்து ஒரு சில பொருளாதார ரீசன்னாலையும் ஒரு சில முக்கியமான விஷயத்தினாலையுமே தள்ளி போயிட்டே இருக்குது. அப்படி இருக்கும் சமயத்தில் நம்மளோட விடாமுயற்சி படம் தள்ளி போகுது அப்படின்னாலே அடுத்த படமான குட் பேட் அக்லியுமே தள்ளி போகும். ஸோ குட் பேட் அக்லி ஆல்ரெடி வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அடுத்த ஆண்டு. அப்படி இருக்கும்போது இப்போ அது ஏப்ரல் 14 அடுத்த வருஷத்துக்கான ஏப்ரல் 14 வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்ற போது ஏப்ரல் 14 நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நம்ம ரஜினி சார் நடித்த கூலி படம். எஸ், அந்த படமும் ஏப்ரல் 14 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ரஜினி சார் வச்சு அஜித் சார் இவங்க ரெண்டு பேரும் போதிக்க போகிறாங்க களத்தில் அப்படின்ற மாதிரி தெரிய வருது. ஸோ எனக்கு எதுவும் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எல்லாமே விடாமுயற்சி படம் வந்து தள்ளி போனால் மட்டுமே சாத்தியப்படும். அப்படி போகல அப்படின்னா ஆஸ் யூசுவல் எல்லா படமே அந்த ரிலீஸ் டேட்டில் நடக்க போதும். எனக்கு இது மூலமாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.